நம்முடைய ஆலம் லைவ் யூடியூப் சேனல்ல கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவரும் தகைசால் தமிழருமான தோழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தம்முடைய வாழ்நாளெல்லாம் இங்க மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அர்ப்பணித்து கொண்ட ஒரு அப்பழுக்கற்ற அரசியல்வாதியோட மாணவ பருவம் குறித்தும், அவர் எவ்வாறு கம்யூனிஸ்ட் கட்சியில தன்னை இணைத்து கொண்டா அப்படின்ற வரலாற்றை குறித்தும் தான் சென்ற வீடியோவில் நம்ம பதிவிட்டு இருந்தோம். அந்த வீடியோவை இதுவரைக்கும் நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்க்குக்கு சென்று அந்த வீடியோவை முழுமையா நீங்க பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தோழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய இளமை வாழ்க்கை குறித்தும் சிறைச்சாலை வாழ்க்கை குறித்தும் தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இதுவரைக்கும் ஆலம் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மாணவ பருவத்தை கடந்தும் கூட இந்த கொள்கைகளை எடுத்துக்கொண்டு அவர் பயணிக்க ஆரம்பிக்கிறார். காங்கிரஸிலிருந்து விலகி தன்னுடைய 18வது வயதுல கம்யூனிஸ்ட் கட்சியில இணைகிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியில இணையும் போது அவருக்கு வயது 18. அவர் நெல்லை மாவட்ட செயலாளராக இருக்காரு. இந்திய விடுதலை போராட்டம் முடிவுக்கு இந்தியா விடுதலை அடைகிறது. விடுதலை அடைந்த பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடத்தப்படுகிற ஒரு கூட்டத்துல கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் உரையாற்றுறாங்க. அப்படி உரையாற்றும் போது இந்த வர்க்க வேற்றுமைகள் ஒழிக்காவிடில், ஜாதிய கட்டுப்பாடுகள் அகலாவிடில் ஆயுத போராட்டம் செய்யவும் நாங்க தயங்க மாட்டோம். ஆயுத போராட்டம் செய்து இந்த அரசை அகற்றுவோம் என்று வாக்குறுதி நல்குகிறார்கள். இதை கண்ட இந்திய அரசாங்கம் வெகுண்டு எழுந்துகிறது. உடனடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிக்கிறது. தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவித்தவுடன் பல்வேறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் பல பகுதிகளில் இருந்து ஒட்டுமொத்த இந்திய தேசமும் வேட்டையாடப்படுகிறார்கள் என்றே சொல்லலாம். எவ்வளவு அடக்குமுறை பாருங்கள். அந்த நாள்ல 1948 இருந்து பல்வேறு கிராமங்களுக்கு கால்நடையாகவே நடந்து போறாங்க. ஏன் அப்படி போறாங்க அப்படின்னா, இரவு நேரங்கள்ல பிரச்சார கூட்டங்கள் மறைந்து போறாங்க. காவல்துறைக்கு பயம். அதே போல பாத்தீங்கன்னா, பெரும் முதலாளிகளுக்கு எதிராகத்தான் இவர்கள் செயல்படுகிறார்கள். ஒவ்வொரு கிராமங்களிலும் பெரும் முதலாளிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு எதிராகத்தான் கண்டன குரல்களை எழுப்புறாங்க. அப்ப இவங்களை காட்டி கொடுப்பதற்கு எப்போதும் தயாராக இருக்கக்கூடிய எதிர்கட்சி குண்டர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் நிலப்பிரபுத்துவம் இருக்கு, காவல்துறை இருக்கு. இதையெல்லாம் மீறி அவர்கள் கண்களில் மண்ணை தூவி கொண்டுதான் ஒவ்வொரு கிராமமா தன்னுடைய வெறும் கால்களாலே நடந்து ஒவ்வொரு கிராமமா சென்று அவங்க அங்க கம்யூனிஸ்ட் கட்சியோட வரலாறுகளை சொல்லி தோழர்களை சந்தித்து அவர்களை உற்சாகமூட்டி இந்த இயக்கத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போயிட்டே இருக்காங்க. கிராமமாக சென்று கம்யூனிஸ்ட் கட்சியோட வரலாற்றை சொல்லி அவங்களை தொடர்ந்து இயக்கத்துல சேர்த்துட்டே வராங்க. எவ்வளவு களப்போராட்டம்! அன்றைக்கு கள போராளியா நல்லக்கண்ணு அவர்கள் இருந்திருக்கிறாருன்றதை தெரிந்து பாருங்க. 1949 டிசம்பர் மாதம் 30ஆம் நாள் திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு கூட்டத்தை முடிச்சிட்டு புலியூர் குறிச்சி அப்படின்ற ஊர்ல தன்னுடைய நண்பரோட இல்லத்துல, அதுவும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த போலர் ஒருவருடைய இல்லத்துல இரவு உணவு சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துறங்குறாரு நல்லக்கண்ணு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட காவல்துறை உடனடியாக புலியூர் குறிச்சியை சுற்றி ரவுண்ட் அப் பண்றாங்க. ரவுண்ட் அப் பண்ணிட்டு இரவு நேரத்துல தோழர் நல்லக்கண்ணுவை கைது செய்யறாங்க. முதல் முறையா காவல்துறையோட அடியை அவர் சந்திக்கிறாரு. ஏகாதிபத்தியத்தோட வெறி, அதிகார வெறி அந்த எளிய மனிதனை எப்படி வதைக்குது தெரியுங்களா? பூட்ஸ் காலால ஏறி மிதிக்கிறாங்க நெஞ்சில. அந்த இடத்துல மீசை பாத்தீங்கன்னா கண்ணுக்குள்ள ஒரு மச்சம் இருக்கும். அதை மறைக்கிற மாதிரியா அவருடைய பெரிய மீசை வச்சுப்பாராம். அந்த மீசையை இன்றைக்கெல்லாம் நம்ம பாக்குற புகைப்படத்துல அவர் மீசை இல்லாத இருக்கானா, அன்றைக்கு அவர் பெரிய மீசை வச்சிருப்பான். அந்த மீசைய காவல்துறை என்ன செய்யறாங்க அப்படின்னா, தன்னுடைய சிகரெட்டால எடுத்து சுக்கு பொசுந்துறாங்களாம். முண்டி அப்படியே புண்டிச்சு இழுக்கிறாங்க. சதையோட அந்த நெருப்பு பொரிய வட்டும் போது அவருக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கு பாருங்க. மேல் உதடு ஃபுல்லா அந்த நெருப்பு பொறியால தீப்பு நாக்குறாங்க. அவ்வளவு வேதனையும் சகித்து கொண்ட தோழர் எதற்கு தெரியுமா? உன்னோடு இருக்கக்கூடிய தோழர்களின் பெயரை சொல், அவர்கள் எங்கு மறைந்திருக்கிறார்கள் என்று சொல் என்று பூட்ஸ் காலால எட்டி உதைத்த வழியை அவர் தாண்டி கொள்கிறார். அவர் சொல்கிறார், இந்த மீசையை எதற்கு அகற்றினார் என்று சொல்லும் போது, இந்த முடியை அவர் பீக்கும் போது தொடர்ந்து பீத்து எடுக்கிறார். இந்த இந்திய தேசத்துல இந்த ஜாதிய கட்டமைப்புகள் ஆதிக்க நெறி ஒளியும் வரை நான் என்னுடைய மீசையை புரைக்கிறேன். இதுதாங்க பற்று.
ஆணின் அடையாளம் மீசை வைப்பது மட்டுமல்ல, ஒரு லட்சியத்திற்காக அல்ல, மீசையை எடுப்பதும் ஆணின் அடையாளம் தான். ஒரு லட்சியவாதியாக அவர் திகழ்ந்திருக்கிறார் என்பதில் எந்த அளவும் மாற்று கருத்தில்ல. அவரை மதுரை ஜெயில அடைக்கிறாங்க. மதுரை சிறைச்சாலைக்குள்ள அவருக்கு நெல்லை சதி வழக்குன்னு ஒரு கேஸ் அவனால ஃபைல் பண்றாங்க. புலியூர் குறிச்சி இல்லத்தில் தங்கிட்டு இருந்தாரு இல்லைங்களா, அந்த வீட்டுல இவருடைய பையில வெடிகுண்டு கைப்பற்றப்படுது. இதன் மூலம் இன்னும் வழக்கு பதியப்படுகிறது. நெல்லை சதி வழக்கு தவிர வெடிகுண்டு வைத்திருந்ததுக்கும் குற்றம் சாட்டப்பட்டு அதற்கும் தண்டனை அவருக்கு விதிக்கப்படுகிறது. இவரோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 109 நபர்கள் அந்த நெல்லை சதி வழக்குக்காக மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. நெல்லை சதி வழக்குனா என்னன்னா, திருநெல்வேலியில நடந்த கூட்டத்துல தான் இந்த அரசை நாங்கள் அகற்றுவோம், ஆயுத போராட்டத்தை நடத்தியேனும் இப்ப இருக்கக்கூடிய அரசை நாங்கள் அகற்றுவோம் என்று அவர்கள் சூளுரைத்தார்கள். அதனாலதான் அதை நெல்லை சதி வழக்கு என்று சொல்லுகிறோம். இந்த மாதிரி மாபெரும் பொதுக்கூட்டங்கள் நடத்தி பல்வேறு மாவட்டங்களிலும் இப்படிதான் பேசினாங்க. அதாவது இந்த வர்க்க வேற்றுமைகள் ஒழியாவிடில், வறுமை நீங்காவிடில், ஜாதிய கட்டுப்பாடுகள் நீங்காவிடில் அப்படிப்பட்ட அரசு எங்களுக்கு தேவையில்லை, இந்த அரசை நாங்கள் ஆயுத போராட்டம் நடத்தியேனும் அகற்றுவோம் என்று சூளுரைத்த கம்யூனிச தொண்டர்களை தேடி தேடி கைது செய்தார்கள். நெல்லை சதி வழக்குல 109 பேர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு 16 பேர் ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க. அதுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் பா. மாணிக்கம், மாயாண்டி பாரதி, பொன்னு, கிருஷ்ணன், ஆர். பழனிசாமி, அழகுமுத்து, மணி, வேலாயுதம் இவங்கெல்லாம் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளா அவங்க இருக்காங்க. இவருக்கு சிறைச்சாலைன்னு பாத்தீங்கன்னா கொடுமைகள் நிகழ்த்தப்படுகின்றன நல்லக்கண்ணுவுக்கு. அதை பார்த்து ரொம்ப வேதனைப்படுறாரு. போல வேலாயுதம் அப்பதான் ஆண் குலத்தை பிறதற்கு வீட்டுல வறுமை, இங்கிருந்து போய் கூட தன்னுடைய குழந்தையை பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கம் இருக்கு. அவருக்கு டிபி நோய் வேற, ஆச நோயினால் ரொம்ப பாதிப்படைந்து சிறையிலேயே உயிரை விடுறாருங்க. தன்னோட குழந்தைய கூட பார்க்க முடியாத ஒரு சோகத்துல அந்த தோழர் சிறையிலேயே மடிந்து போகிறார். இதை நேரடியா கண்ணார கண்ட நல்லக்கண்ணு அவர்கள் வேதனைப்படுறார். ஆனாலும் கூட அவருக்கு நெஞ்சுரம் அதிகம். நல்லக்கண்ணு சிறிய வயதிலிருந்து இது போன்ற சம்பவங்களை பார்த்து பார்த்து தன்னை பக்குவப்படுத்தி கொள்கிறார். இன்னொரு சம்பவம் சிறைச்சாலையிலேயே அவருடைய நெஞ்சை உருக்கியது அப்படின்னா, முசிலம்பட்டி பாலுன்னு சொல்லி ஒரு தோழருங்க. அவரு விவசாயிகளுக்காகவும் இந்த ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்காகவும் போராடி சிறைச்சாலைக்கு வந்திருக்காரு. ஆனா அங்க ஒரு காவல கொலை வழக்குல இவரை சேர்த்து இவருக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க, தூக்கு தண்டனை. அன்றைக்கு அவரு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் போது கூட கர்ஜிக்கிறார் நல்லக்கண்ணு, தூக்கு தண்டனை நிறுத்தப்பட வேண்டும், இது ஜனநாயகத்துக்கு எதிரானது, இது மக்களாட்சி தத்துவத்துக்கு முரணானது என்று அங்கேயே போர்க்குணம் மிக்கவராய் கூக்குரலிடுகிறார். அவருடைய மரணம் இவரை ரொம்பவே பாதித்தது. முசிலம்பட்டி தோழர் பாலுவின் மரணம், அதே போல வேலாயுதத்தோட மரணமும் இவரை வெகுவாக பாதித்தது சிறைச்சாலையில. இவருடைய சிறைச்சாலை வாழ்க்கையை குறித்து நம்முடைய தோழர் மகேந்திரன் அவர்கள் ஒரு புத்தகத்தையும் எழுதி வெளியிட்டிருக்காரு. அதை வாசிக்கும் போது வாசிப்போரின் கண்ணன் கட்டாயம் களவும் என்பதில் எல்லளவும் ஐயவில்லை. முடிந்தால் வாங்கி வாசித்து பாருங்கள். தோழர் நல்லக்கண்ணு ஐயாவின் வீரமும் சிறைச்சாலையில் அவர் பட்ட கஷ்டங்களும் அந்த இடத்தில் நமக்கு கட்டாயம் புரியும். சிறைச்சாலை வாழ்க்கை முடிந்து தன்னுடைய 35வது வயதுல வெளியே வராரு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு முதலாவது பொது தேர்தல் நடக்குது. தேர்தலுக்கு முந்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது விதிக்கப்பட்ட தடையை முதலாவது பொது தேர்தலின் போது விலக்கிக் கொள்கிறார்கள். அப்ப ஆங்காங்க இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்கள் சிறைச்சாலையை வைக்கப்பட்டிருந்தவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்படுகிறார்கள். ஆனால் தோழர் நல்லக்கண்ணுவை விடுதலை செய்யவில்லை. ஏன் அப்படின்னா, நெல்லை சதி வழக்குல ஆயுள் தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருந்தது, அதிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு விட்டார். ஆனால் அவர் வெடிகுண்டு வைத்திருந்ததால அவர் கைது செய்யப்பட்டார் இல்லையா, அதற்கு கூடுதலால சிறை தண்டனை அனுபவித்து 7 ஆண்டுகள் கழித்து தாங்க அவர் வெளியே வராரு. இதுவரைக்கும் தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய இளமை வாழ்க்கையும் சிறை வாழ்க்கை குறித்தும் நம்ம பார்த்திருக்கோம். இனி அவருடைய திருமண வாழ்க்கை குறித்தும் கள போராட்டங்கள் கட்சி வாழ்க்கை குறித்தும் அடுத்தடுத்த பதிவுகள்ல நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க ஆலர் லைக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி தோழர்களே.